சொல்லுங்க சார். என் பேர் கணேஷ் மூர்த்திங்க. ஆ. தோட்டத்து பேர் ஆண்டிகாடுங்க. ம். காராப்படிங்க. ஓகே. எத்தனை ஏக்கர் பப்பாளி பயிர் நான் போட்டுருக்கீங்க சார்? பப்பாளி வந்து 1 ஏக்கர் போட்டுருக்கிறேங்க. ஆ. 1000 செடி போட்டுருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, ஓகே. 1000 செடி இடைவெளி எவ்வளவு கொடுத்துருக்கீங்க சார்? இடைவெளி வந்து 7 அடிங்க. 7 அடிங்க. 7 அடி. என்ன வெரைட்டி இது? இது வேற ரெட் அடிங்க. ரெட் லேடி. ஆமா. ஓகே, நம்ம டாக்டர் சைல் பத்தி உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆயிருச்சு சார்? சதீஷ் சொன்னதுனால நாங்க அதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. சதீஷ் வந்து எங்களுக்கு ஒரு சொன்னாருங்க. ஓகே. டாக்டர் சாயில் இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து காட்டு சாயில் டெஸ்ட் எடுத்து பார்த்தேங்க. ஓகே. இப்போ சாயில் டெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு முதல் இருந்ததை விட இப்போ மண் வந்து நல்லா வளமா பொழு பொழுன்னு தெரியுதுங்க. சார் டாக்டர் சாயில் இங்கே நம்ம ஊத்தி எத்தனை நாள் ஆச்சு? இப்போ ஊத்தி 6 நாள் ஆச்சுங்க. 6 நாள் ஆச்சு. 6 நாள் ஆச்சுங்க. டாக்டர் சாயில் ஊத்தி 6 நாள் ஆச்சு. டாக்டர் சாயில் ஊத்துறதுக்கு முன்னாடி இங்க சாயில் எல்லாம் மண்ணின் பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி இருந்தாருல்ல சார்? ஆமாங்க. அப்போ மண்ணின் வந்து பௌதிகத்தன்மை எப்படி இருந்தது சார்? எப்படி அன்னைக்கு வந்து மண் வந்து கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுங்க. ஓகே. இப்போ வந்து மண் நல்லா பொழு பொழு லூஸா இருக்குதுங்க. ஓகே, ஓகே, ஓகே சார். எடுத்து காட்டலாம் சார்? எடுத்துக்காட்டலாங்க. பாருங்க சார், பவுடர் மாதிரி இருக்குது. ஆமாங்க. அன்னைக்கு வந்து கொஞ்சம் மண் வந்து கெட்டியா இருந்துச்சுங்களேன். மண் கெட்டியா இருந்துச்சுங்க. சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முந்தி. ஓகே. இப்போ எடுத்த அந்த இது மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 6 நாள்ல வந்து மண் நல்லா பொழு பொழுன்னு ஆயிடுச்சு. காபி பவுடர் மாதிரி இருக்கு. ஆமாங்க. மண் மனம் எப்படி இருக்கும் சார்? இப்போ மண் அன்னைக்கு மண் மனம் இல்லைங்க. இப்போ மண் நல்லா மனமா இருக்குது. மண் மனம் அடிக்குது. மண் மனம் அடிக்குது. ஓகே. இன்னொன்னு சார், ரெண்டாவது அந்த பௌதிகத்தன்மையில அம்மா வேறு ஜல்லி வேறுங்கிற அன்னைக்கு எப்படி இருந்தது? அன்னைக்கு வந்து அம்மா வேர் மட்டும் இருந்ததுங்க. ஜல்லி வேர் இல்லைங்க. இப்போ ஜல்லி வேர் நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. ஒரு 6 நாள்ல நல்லா வந்து உறுதியாக உற்பத்தி ஆயிருக்கு. 6 நாள்ல ஜல்லி வேர் நிறைய வந்திருக்குது. அன்னைக்கு சார் மண்புழு பாத்துருந்தீங்களா? அன்னைக்கு மண்புழு பாக்கலீங்க. இப்பதான் புழு அப்படியே சிறுசா வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, ஓகே சார். அப்போ டாக்டர் செயல் கொடுத்த ஒரு 5 to 6 நாள்ல மண்ணில வந்து மூன்று தன்மையில மாற்றங்கள் இருக்குமே இல்லையா? இருக்குது, கண்டிப்பா இருக்கு. எத்தனை % இருக்கும் சார்? இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தா ஒரு 80% அதிகமாயிருக்குதுங்க. அதிகமாயிருச்சு. ஒரு 6 நாள்ல. அந்த இப்போ வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 6-7 நாள் சார் growth and development எப்படி தெரியுது உங்களுக்கு? growth development இப்போ முதல்ல இருந்து கொஞ்சம் மாறிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ 6 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் ஸ்ப்ரே வேற கொடுக்கலீங்க. ஸ்ப்ரேயும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓகே. இன்னொன்னு சார், சில செடிகள ஒரு 4-5 செடியில வைரஸ் தாக்கம் இருந்தது. ஆமாங்க. இல்லீங்களா? இப்போ வரக்கூடிய புது லீஃப்ல வந்து அந்த வைரஸ் தாக்கம் இல்லைங்க. இல்லைங்க. வர்ற லீஃப்ல இல்லைங்க. இல்ல, பழைய லீஃப்ல மட்டும் அப்படியே இருக்குது. அது மட்டும் தான் இருக்குதுங்க. புது லீஃப்ல வைரஸ் இல்ல. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. சதீஷ் சார், வணக்கம் சார். இதெல்லாம் நம்ம வந்து பிராக்டிகல் நீங்க பாத்துருக்கீங்க சார்? ஆமாங்க. இதை பத்தி என்ன, இது காரணம் என்ன என்று எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து முக்கியமா டாக்டர் சாயில் தாங்க. ஓகே, ஓகே. ஏன்னா வந்து நாம 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு பார்க்கும்போது மம்டியில தான் வெட்டணும். ஓகே. ஆனா இது கொடுத்து 7 நாள்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கையிலேயே மண் வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து மாறி இருக்குது. மண்புழு உருவாகிக்குது. மண் மணக்குது. ஓகே. ஜல்லி வேர் வந்து நல்லா ஓட்டம். அதுக்கு முன்னாடி வந்து செடியே சோர்ந்து மாதிரி இருந்தது. இப்ப பார்த்தா செடியே ஹெல்த்தியா தெரியுது. நல்ல ஒளி சேர்க்கை நடக்குது. ஏன்னா அந்த வேர் நுனியில இருந்து அந்த இலையோட நுனி வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, சம்பந்தம் இருக்குது இல்லீங்களா சார்? ஓகே. இன்னொன்னு சார் சொன்னார்ல, இந்த டாக்டர் செல் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இலையில வைரஸ் தாக்கம் இருந்தது. இப்ப புதுசாக வரக்கூடிய அந்த இலையில வைரஸ் தாக்கம் இல்ல என்று சொல்றாரு. ஆமாங்க. இல்லீங்களா சார்? அது காரணம் என்ன சார்? அது வந்து வேர் வந்து பிரச்சனையா இருந்தது தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும். ஓகே. இப்ப வேர் ரெடியானாவே எல்லாமே தேவையான உணவு எடுக்கும் போது அந்த வைரஸ் நோய்ங்கிறது வராது. தேவையான சத்து கிடைக்கும் போது, செடிக்கு தேவையானது கிடைக்கும் போது எந்த பாதிப்பும் வராது செடிக்கு. மண்ணின் உணவு செங்கிலிங்கிறது வேலை செய்யும் போது சார் அந்த உடம்புக்குள் இந்த செடியோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும் இல்லீங்களா சார்? மண்ணின் உணவு செங்கிலி வந்து நல்லா வேலை செய்யணும். மண்ணின் உணவு செங்கிலி என்றால் மண்ணின் பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயன தன்மைங்கிறது வந்து மண்ணின் உணவு செங்கிலி இல்லீங்களா சார்? இது நல்லபடி வேலை செய்யும் போது சார் சொன்ன மாதிரி டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த சிம்டம்ஸ், வைரஸ் சிம்டம்ஸ் அப்படிதான் இருக்குது. ஆனா புதுசா வரக்கூடிய இலையில சிம்டம்ஸ் இல்ல. தேங்க்யூ சார். சார், நோய் தாக்கம், பூச்சி தாக்கம் என்று ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வெள்ளமே வேண்டேன்னு விட்டுருக்காரு இல்லீங்களா சார்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோர்ந்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம ஈஸ்வர் மூர்த்தி சார் ஒரு எனர்ஜி இல்லீங்களா சார்? ஒரு எனர்ஜியாக இருக்கிறார். அதனால் வந்து அனைவரும் கூட பயந்துக்காம மண்ணின் 3 தன்மைகள் தான் காரணம். நம்ம விவசாயத்துல ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம் வந்து மண்ணின் 3 தன்மை தான். அந்த சீடுமே கிடையாது, அந்த கிளைமேட்டுமே கிடையாது இல்லீங்களா? நம்ம என்ன பண்றோம், நம்ம கையில முடியாத கண்டிஷன்ல அந்த சீடுக்கு மேல போட்டுருவோம், இந்த கிளைமேட் மேல போட்டு விடுவோம் இல்லீங்களா சார்? சீடுமே கரெக்டா இருக்குது, அந்த கிளைமேட்டுமே நல்லா இருக்குது. நாம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது மண்ணின் 3 தன்மை தான். அந்த மண்ணின் 3 தன்மையும் கரெக்ஷன் ஆகணும்னா மைக்ரோபே ஆக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் டாக்டர் செயல் பயன்படுத்தினால் தான் அந்த 3 தன்மை மாறும். இல்லையா எந்த பயம் கொடுத்தாலும் பயந்தா உருவாகும் தவிர அந்த 3 தன்மை வந்து நல்லபடி
கனெக்ட் ஆகாது. அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு தேவைப்பட்டிருந்தால் மைக்ரோபி ஆக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் சஸ்டைனபிள் ஃபார்மிங்ல நம்ம வந்து இந்த மாதிரி இறங்கி விவசாய தோட்டத்துல முழு விஷயங்களை வந்து அவர் சொல்லி கொடுத்து என்ன ப்ராப்ளம் அதுக்கு சொல்யூஷன் என்ன முழுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தால்